Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. ஐயோ நாம வேற ஒரு மாதிரி போச்சு. பரவாயில்ல, யார பாட்டுக்கு. ஹரே கிருஷ்ணா எவ்ரிவான், ஹரே கிருஷ்ணா, பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். மலர்ச்செல்வி, ஸ்டீவன் ராஜ், தேஜஸ். மீண்டும் கண்ணனுடைய லீலைகளை கேட்கறதுக்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். தேங்க்யூ. ஸோ ஹரே கிருஷ்ணா எவ்ரிவான், பணிவான வணக்கங்கள். மீண்டும் கண்ணனோட லீலை கேட்கறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து அஜ்ஞானதி மரந்தஷ்ய ஞானம் ஜனஷ்லாக்கிய படிக்க போகிறோம். விச் இஸ் மங்களாச்சாரிய. ஸோ எல்லாரும் படிப்போம். ஓம் அஜ்ஞானதி மரந்தஷ்ய ஞானம் ஜனஷ்லாக்கய சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே स्वयं रूपगदामायं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथं वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादं सहगण ललिता श्रीविशाखावितांश्च हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधा कांत नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासदि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा एवरीवन. इनिय तमिल पुत्तांड नल्वाழ்த்துக்கள். हैप्पी न्यू ईयर फॉर दोस हू आर सेलिब्रेटिंग. दोस तमिल पीपल आर सेलिब्रेटिंग. हैप्पी न्यू ईयर. सो இன்னைக்கு பகவத்கீதால இருந்து ஒரு ஸ்லோகத்தை இப்பொழுதும் படிப்போம். இன்னைக்கு 7வது ஸ்லோகம் படிக்கிறேன். சோ முதல் அத்தியாயம் 7வது ஸ்லோகம் படிக்கிறேன். அஸ்மாகம் து விசஷ்டயே தன்னிபோதாதுஜோதமா நாயக மாம சந்நியாஷா சம்ஜர்த்தம் தம் பிரவீமிதே. திருதராஷ்டிரோட மகன் துரியோதனன் வந்து இந்த விஷயத்தை துரோணா கிட்ட பேசுறார். என்ன பேசுறாரா? பட் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், ஓ பெஸ்ட் ஆஃப் பிராமணாஸ், லெட் மீ டெல் யூ அபவுட் த கேப்டன்ஸ் ஹூ எஸ்பெஷலி குவாலிஃபைட் டு லீட் மை மிலிட்ரி ஃபோர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ வேர்ஸ் ஃப்ரம் பகவத்கீதா. இப்போ கண்ணனுடைய லீலைகளை படிக்க போகிறோம். ஸோ நேற்று எத்தனாவது அத்தியாயம் நேற்று பார்த்தோம்? நேற்று 40. சரி, இன்னைக்கு என்ற எத்தனாவது அத்தியாயம்னு கேட்போம். மக்களே, அன்பு பகவானுடைய பக்தர்களே, சொல்லுங்க, எத்தனாவது அத்தியாயத்தை நேற்று நம்ம கண்ணனுடைய அத்தியாயத்தை நேற்று நம்ம பார்த்தோம்? விச் சாப்டர் ஆஃப் பகவத்கீதா பாகவதம் we recited? Yes, chapter 48. காயத்ரி and மலர்ச்செல்வி, my very constant audience of this Krishna Leela since today. Dhṛtarāṣṭra was calling Dvijyottama by saying that all his disciples. Yeah. So 48, yes, very nice. 48. Chapter 48 is the chapter that we gonna see today. So நேத்து கண்ணனோட அத்தியாயம் பேர் என்ன? கண்ணன் அவர் பக்தர்களுக்கு இன்பம் அளிக்கிறவர். கிருஷ்ணா ப்ளீசஸ் இஸ் டிவோட்டின்னு ஒரு அத்தியாயம் பார்ப்போம். அதுல 2 பக்தர்களை பார்த்தார். ஒன்னு யாரை போய் பார்த்தார்? குப்ஜாவை போய் பார்த்தார். 2வது அக்ரூரரை போய் பார்த்தார். அக்ரூரரை பார்த்த பிறகு அக்ரூரர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நீங்க எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள், இப்ப ஹஸ்தினாபுரத்துக்கு போங்க. ஏன்னா பாண்டவர்களோட அப்பா பாண்டு மகாராஜ், சக்கரவர்த்தி மாமன்னர் பாண்டு மரணத்தை அடைந்து விடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கிற மகன்கள் தான் ராஜா ஆட்சிக்கு பண்ண வேண்டும். ஆனா அங்க அதுங்களுக்கு அதர்மம் நடக்கிறது. பாண்டுவின் அண்ணன் திருதராஷ்டிரன் பெருவிலை குருடினாலே அவனாலே ராஜசிம்மாசனத்தில் அமரவில்லை. ஏன்னா அவனுக்கு வந்து முடிசூட்டப்படவில்லை. ஏன்னா அவனுக்கு வந்து கண்ணு தெரியாதவன் எப்படி நாட்டை ஆள வைக்க முடியும்னு அவனை பண்ணாம தான் தம்பிக்கு கொடுத்தாங்க. தம்பி இறந்து போன பிறகு ரொம்ப அன்லாஃபுல்லா, அப்பனா ஆக்சுவலி டசன்ட் டிசர்வ் டு சிட் தேர், பட் ஹி கிளைம் டு பி த கிங் அண்ட் ஹி செட் ஆன் த த்ரோன் ஆஃப் ஹஸ்தினாபூர். ஸோ இப்போ இந்த விஷயம்ல பகவானுக்கு கொஞ்சம் செய்திகள் வந்து மதுரா வரைக்கும் வருகிறது. அதனால இப்போ அக்ரூரர்கிட்ட என்ன சொல்றாரா, நீங்க போயிட்டு ஹஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களோட நிலைமை அங்கே என்னதான் நடக்குதுன்னு நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து இந்த லீலையை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 48வது அத்தியாயம். ஸோ கரண்ட்லி ஐம் ரீடிங் ஃப்ரம் கிருஷ்ணா புக் சாப்டர் 48. இல் மோட்டிவேட்டட் திருதராஷ்டிரா. Thus being ordered by the Supreme Personality of Goddess Sri Krishna, Akrura visited Hastinapur. Hastinapur is said to be the site which is known as New Delhi. இப்போ இன்றே
ஹஸ்தினாபூர் இடம் வந்து டெல்லி, நியூ டெல்லின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த நியூ டெல்லி தான் வந்து இன்றைய ஹஸ்தினாபுரம்னு இருக்கு. சரியா? மதுரா வந்து நியூ டெல்லியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours டிரைவ் போனால் மதுரா வந்து ஆக்சுவலி வந்து டெல்லி ஆக்ரா ஹைவேக்கு நடுவில் இருக்கும். விருந்தாவன் மதுரா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனால் இன்றைய நாள் வந்து ஹஸ்தினாபூர் வந்து நியூ டெல்லி. சரியா? அதை மட்டும் டேக் நோட் பண்ணிக்கங்க. ஒரு காலத்தில் ஹஸ்தினாபுரம் தான் உலகத்துக்கே கேபிட்டலாக இருந்த ஒரு நகரம். அந்த யார் ஹஸ்தினாபுர் சிம்மாசன அருகிலே அமர்ந்து ராஜ்யம் புரிகிறாரோ அவங்க தான் இந்த லோகத்துக்கே, பூலோகத்துக்கே வந்து மன்னராக முடிசூட்டப்பட்டாருன்னு சொல்லப்பட்டது. அப்பனா they are the kings of the world, சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அவங்க கீழே நிறைய மகாராஜார்கள் ஆளுவாங்க. அதே போல மதுராபூரி ஆழ்ந்த உக்ரசேனாவும் இந்த ராஜ்யத்துக்கு கீழே தான் வராரு. ஸோ இப்போ என்ன நடக்குதா, யான் ஹஸ்தினாபூருக்கு ஹஸ்தினாபூர்னு பேர் இருக்குன்னு இங்க சொல்றாங்க. சமஸ்கிருதத்துல ஹஸ்தி என்பது யானையை குறிக்குது. பூரா என்பது சிட்டி. ஸோ அங்கே நிறைய யானைகள் ஹஸ்தினாபுரத்தில் வளர்ப்பாங்களா? ஜென்ரலி ஒரு கிங்டம்ல நிறைய யானைகள் வளர்க்குறாங்களா? அது அர்த்தம் என்ன? அந்த நாடு மிக செழிப்பான நாடு, மிக ஐஸ்வர்யங்கள், காசு, பணம், இந்த லக்ஷ்மி கடாஷ்டம் உண்ட நாடுகள் மட்டும்தான் அவ்வளோ யானைகளை வந்து வளர்ப்பார்களா? உலகத்துக்கே தலைநகரமாக இருந்த இந்த ஹஸ்தினாபூர் 5000 வருடத்துக்கு முன்ன, அதனாலே அங்கே அவ்வளோ செல்வாக்கத்துக்கு பஞ்சமில்லாதனால யானைகள், போர் வீரர்கள், and then they have a lot of horses, இது போல நிறைய வளர்ப்பாங்க. The king of Hastinapur was be taken as the ruling of the whole world அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதா, ரொம்ப ஆப்புலண்டான சிட்டி, ரொம்ப ஐஸ்வர்யம் உண்ட ஒரு சிட்டி. அவ்வளோ it was the whole city was so rich. People there was living lavishly. That was Hastinapur, which is the current day New Delhi. And அதே போல ஹஸ்தினாபூர் கிட்ட ஒரு இடம் இருக்கு, இந்திரபிரஷ்டான்னு ஒரு இடம் இருக்கு. கண்டிப்பா யாரெல்லாம் மகாபாரதம் சீரீஸாக நீங்க விஜய் டிவில பாட்டாலும் சரி, இல்லை மகாபாரதம் கதைகளாக கேட்டாலும் சரி, கண்டிப்பா இந்த இந்திரபிரஷ்டா, ஹஸ்தினாபுரம், இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புதுசு இல்லைன்னு நம்ப கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. இந்திரபிரஷ்டா தான் பாண்டவர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுத்து அங்க ராஜ்யம் புரிங்க சொல்லி இந்திரபிரஷ்டான்னு அவங்களோட இடம் இருக்கு. அந்த இடம் கூட இன்றே ஒன்று நியூ டெல்லி பக்கத்துல இந்திரபிரஷ்டான்னு ஒரு இடம் இருக்கு. நியூ டெல்லி, ஹஸ்தினாபுரம். ஸோ இப்போ அக்ரூரர் வந்து மதுராலிருந்து புறப்பட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு பயணம் தொடர்னார். அங்க போய் சேர்ந்தார். அங்க சேர்ந்த பிறகு திருதராஷ்டிரரை சந்தித்தார். யார் திருதராஷ்டிரன்? பாண்டுவின் அண்ணன் திருதராஷ்டிரரை சந்தித்தார். அப்பொழுது அவர் வந்து சிம்மாசன அருகில் அவர் தான் உட்கார்ந்திருந்தார். பீஷ்ம பிதாமகர் பீஷ்மர், அவர் வாயால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமமே வந்துச்சு. பீஷ்ம வாச்ச ஜெகத் பிரபம் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் சவன் நாம சஹஸ்ரேன புருஷ சததோதிதா அப்படின்னு அவர் திருவாயிலிருந்து தான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமமே வந்துச்சு. மகாபாரதத்தில் 2 முக்கியமான ஒரு விஷயம் மகாபாரதம் நம்மளுக்கு கொடுத்தது. ஒன்று பகவத்கீதாவும் மகாபாரதத்தில் வந்துச்சு. அதே போல பகவானின் 1000 நாமங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமமும் பகவத்கீதா மகாபாரதம் என்ற இதில் தான் வந்துச்சு. ஸோ இப்போ அங்கே என்ன பண்ணாரா, விதுரரை சந்தித்தார். அப்புறம் குந்தி ராணியை சந்தித்தார். குந்தி யாரு? வசுதேவரோடைய தங்கை. வசுதேவர் யாரு? கண்ணனுடைய தோப்பனார். குந்தி வந்து கண்ணனுக்கு அத்தையாக முறையாக வரும். குந்தி வந்து எப்படி வரும்? அத்தை முறை வரும் கண்ணனுக்கு. ஸோ அங்க எல்லாரும் since he have deputed by Lord Krishna to visit Hastinapur, அக்ரூரர் வந்து கிருஷ்ணர் கட்டளையினால தான் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வராருன்னு பாகவதம்ல சொல்றாங்க. ஹஸ்தினாபுரம் ஏன் வராரு? யாரோட கட்டளையினால வராரு? கிருஷ்ணரோட கட்டளை. ஸோ அவர் எதுக்கு அங்கே வந்திருக்காரா? வெரி இன்டெலிஜென்ட் இன் ஸ்டடிங் டிப்ளமேட்டிக் சிச்சுவேஷன். அவர் அங்கே சிச்சுவேஷன் என்ன நடக்குது அது படிக்கிறதுக்காக தான் அங்கே வராரு. ஸோ திருதராஷ்டிரா வாஸ் அன்லாஃபுல்லி ஆக்கியூபைட் த த்ரோன். ஓகே, என்ன நடந்துச்சு? அன்லாஃபுல்லி ஆக்கியூபைட் த த்ரோன். அப்பனா அந்த ஹஸ்தினாபுர சிம்மாசனத்துக்கு ஓகே, பாண்டுக்கு வந்து அவர் என்னதான் அவர் மரணம் தருவாயில இறந்து விட்டாலும் அவருக்கு 5 மகன்கள் இருக்கு. அதுல மூற்ற மகனாக யுதிஷ்டிரனை தான் சிம்மாசனத்தில் உட்காரு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். ஆனா திருதராஷ்டிரன் அதை செய்யாம அவனே அந்த அருகிலே உட்கார்ந்து விட்டு பாண்டவர்களை சரியாவே கவனிக்கவில்லை. சரியா? So Akrura wanted to study the whole situation by remaining there, and he understood very well that the ill-motivated Dhṛtarāṣṭra was very inclined in the favor of his own son. அப்பனா அவன் அடுத்த ராஜார்களா கண்டிப்பா அவன் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்தாலும் அடுத்து யாரு அந்த சிம்மாசனம் உட்கார்? கண்டிப்பா அவன் மகன்கள் இல்ல, பாண்டவர்களை தான் அமர வைக்க வேண்டும். ஆனா அவன் என்ன பண்ணனா, பாண்டவர்களை சரியாக கவனிக்காமல் அவன் மகன்கள் மேலே ரொம்ப ஃபேவர் காமிச்சாரு. ஓகே, so Akrura decided to stay for Hastina for a few months to study the whole situation. Gradually Akrura learned from Kunti and Vidura that Dhṛtarāṣṭra was very intolerant and envious of the 5
Pandavas' brothers because of their extraordinary learning in military science and their greatly developed bodily strength. They act as the truly heroes, exhibiting all good quality of Kshatriya and the very possible prince, and always thinking of the welfare of the citizen. Akrura also learned that the envious Dhṛtarāṣṭra is consulting by the ill son, and he tried to kill the Pandavas by poisoning them. இதே மாதிரி குந்தி மகாராணி கிட்டையும் விதுரர்கிட்டையும் அக்ரூர் விஷயங்களை கடையிறாரா. ஏன்னா அவர் வந்து ஒரு தூதாக போய்விட்டார். ஸோ அங்கே என்ன கடைகிறாரா, இந்த மாதிரி திருதராஷ்டிரனுக்கு வந்து ரொம்ப ஒரு போராமை யார் மேலே இருந்துச்சு, பாண்டவர்கள் மேலே வைத்தெரிச்சலும் போராமைகளும் இருந்துச்சு. ஏன்னா இயற்கையாகவே அதுக்கு சக்திரிய குணங்கள், அவ்வளவு சக்திரிய குணங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சா. மக்களோட நன்மைக்காக யோசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அந்த 5 பசங்களும். அதெல்லாம் பார்த்து விட்டு ஒரு நாள் அவன் மகனை பேச்சு கேட்டு இவங்களை விஷம் வச்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்டார்களா. ஸோ அக்ரூரா, being one of the cousins of Kunti, therefore after meeting him she began to inquire about the parental relationship. Thinking of her birthplace she began to cry. குந்தி வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தாலாம். அவள் ஏன்னா என்ன இருந்தாலும் அவள் வளர்ந்த வீடு வந்து மதுரா தானே, ஏன்னா அவள் வசுதேவரோட தங்கச்சி. அதனால வந்து வீட்டில் எல்லாரும் இப்படி இருக்காங்க, இங்கே அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா, உக்ரசேனா மகாராஜ் எப்படி இருக்காரு, இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாரு. கேட்ட பிறகு என்ன சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, நான் ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு வந்தேன். about Krishna and Balaram and கேட்டாங்களா, கிருஷ்ணா வாஸ் a supreme personality of God. அந்த எனக்கு வந்து அவங்க வந்து கண்ணனுக்கே அத்தை ஸ்தானத்தில் இருந்தாங்களா. ஷோ எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன் பாருங்க, கண்ணனுக்கே அத்தைய ஸ்தானத்தில் இருந்தாங்களா. ஸோ தஸ் கிருஷ்ணா வாஸ் a supreme personality of God who was very affection to devotees. Remember my son, thus Balaram remembers usன்னு கேட்குறாங்க. கண்ணனுக்கு இங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, இந்த அத்தையை கண்ணனுக்கு ஞாபகம் இருக்கா, என் பிள்ளைங்கெல்லாம் கண்ணனுக்கு ஞாபகம் இருக்கா, பலராமருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா. Inside herself Krishna felt like a she deer in the midst of tiger. Actually her position was like that. After the death of her husband King Pandu, she was supposed to take care of the 5 children Pandavas, but Dhṛtarāṣṭra was planning to kill them. She was certainly living as a poor innocent animal in the midst of several tigers. Being a devotee of Lord Krishna, she was thinking of him and expecting that one day Krishna would come and save them from the dangerous position. இயற்கையாகவே கண்ணனுடைய பக்தராக இருக்கிறனால அவங்க வந்து ஒரு மான் மாதிரி, அவங்க வாழ்க்கை ஒரு மான் போல இருந்துச்சா. அங்கே வந்து இந்த புலிகளாக வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்களா. திருதராஷ்டிரா, துரியோதனா, துச்சாதனா, இதுங்கெல்லாம் பாருங்கள், பேர்களை கேட்டாலே அசுர பாவத்தை பேராகலாக தான் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இதுங்க எல்லாரும் எப்போ பாண்டவர்களை கொல்லணும்னு பார்க்குறாங்க. ஆனால் குந்தி இஸ் பீங் ஹெல்ப்லெஸ். அவரோட கணவர் இறந்த பிறகு, பாண்டு மகாராஜா இறந்த பிறகு, she cannot do anything. Dhṛtarāṣṭra எப்போ எந்த நேரத்தில் மகனை கொள்வாள்கிறது. By talking with Akrura about all this affair, she felt herself helpless and began to claim, my dear Krishna, my dear Krishna. அவங்க சொல்கிறாங்களா, கிருஷ்ணா கிருஷ்ணா, you are the supreme mystic and the super soul of the universe. You are the real well-wish of the whole universe. My dear Govinda, at this time you are very far from me, yet I pray to surrender unto your lotus feet. At the present moment I am very much grief-stricken by my 5 fatherless sons. I can fully understand, but for your lotus feet have no shelter for protection. The lotus feet can deliver all a grief from you, are the supreme personality of Godhead. One can be saved from the clutches of repeated birth and death by your mercy only. My dear Krishna, you are the supreme pure one, the super soul, the master of all yogis. What can I say? I can simply offer my respectful unto you. Accept me as your fully surrendered devotee. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, என்னதான் கண்ணன் மிக தூரமாக இருந்தாலும் குந்தி இந்த பிரார்த்தனைகள் மனதால் சொல்லும் போது குந்தினால ஒன்று உணர முடிஞ்சிச்சா, தட் ஷி வாஸ் ஆக்சுவலி வெரி நியர் டு கிருஷ்ணா. இதுதான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சில பகவானுக்கு பிரார்த்தனைகள் சொல்லுவோம், நம்ம நினைப்போம் பகவான் மிக தூரமாக இருக்கிறாரு போல, நம்ம கிட்ட இல்லைன்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனால் இங்கே குந்தி என்ன சொல்லுகிறாரு, இல்லை அது உண்மை இல்லை, ஆக்சுவலி உண்மையால பகவான் நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு. So when Kunti was offering a prayer, very feeling to Krishna, she could check herself and begin to cry loudly before Akrura. Vidura was present, and both Akrura and Vidura become very sympathetic of the mother of the Pandavas. They begin to solace by glorifying her son Yudhishthira, Arjuna and Bhima. They pacified her, saying that her sons were extraordinarily powerful and she should not be perturbed about them, since they was born from great devata like Yamaraja, Indra and Vayu. Akrura decided to return and report on the extreme circumstances which she found Kunti and her 5 sons. He wanted to give good advice to Dhṛtarāṣṭra, who was so favorably inclined towards his own son. Dhṛtarāṣṭra எனக்கு
ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைச்சாங்களாம். She wanted to tell, Akrura wanted to tell something to Dhṛtarāṣṭra before he go. So Akrura began to address him, calling him Vaichitra Virya, which means the son of Vaichitra. Vichitra is the son, was the name of the father of Dhṛtarāṣṭra, but Dhṛtarāṣṭra was actually begotten the son of Vichitra. He was begotten as the son of Vyasa. Formerly, it was a system that a man was unable to get a child from his brother would beget a child in the womb of his wife. This system is now forbidden in the age of Kali. Akrura called Dhṛtarāṣṭra Vaichitra Virya, sarcastically, because he is not actually begotten by his father. He was a son of Vyasadeva. When a child was begotten when a child was begotten in the wife by the husband's brother, the child was claimed by the husband. But of course, the child was not forgotten by the husband. This sarcastic remark pointed on Dhṛtarāṣṭra was falsely claiming the throne although he doesn't belong to the throne. Actually, the sons of Pandu was a rightful king, and in the presence of Pandu's son, the Pandavas, Duryodhana, Dhṛtarāṣṭra should not occupy. அப்பனா பாண்டவர்கள் ஒன்னு இருக்கிறாங்களே, அதனால Dhṛtarāṣṭra அந்த சிம்மாசனத்துல உட்காரணும் இல்ல. It was so wrong that he should not actually claim the throne. Just because he's blind, he already been disqualified from the throne. He cannot be becoming the king. Even he become the king, he should actually show favor to both his sons and the sons of Pandu equally. இதுதான் பகவத் கீதால அழகா சொல்லுவாங்க. Dhṛtarāṣṭra வாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யூர்சவா. இந்த லைனை பார்ப்போமே. மாமக்கா என் மகன்கள் பாண்டவஸ் செய்வ. அவனுக்கு எப்பயுமே இந்த குணம் இருக்குமா, பாண்டவர்களை தனியாக பேசணும். ஒன்னு என்ன சொல்லணும், மாமக்கா என் மகன்களும் என் தம்பி மகன்கள்னு சொல்லியிருக்கலாம். ஒன்னு என்ன சொல்லியிருக்கலாம், கௌரவர்களும் பாண்டவர்களும். அப்படின்னா கௌரவாஸ் பாண்டவஸ் சைவான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் என்ன சொன்னா, மாமக்க பாண்டவஸ் சைவா. அப்படின்னா என் மகன்களும் பாண்டவர்களும். ஏதோ பாண்டவர்கள் doesn't even belong to his relation. அந்த மாதிரி பாண்டவர்கள் மேல எப்பொழுதும் போராமை இருக்கிறதுனால பிரிச்சு தான் பேசுவானா. ஸோ இப்போ அக்ரூர் நினைச்சாரா, இந்த குந்தி கிட்ட விதுரர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டு ஒரே நான் மதுராபுரிக்கு போய் கண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டும், இவங்கெல்லாம் கண்ணனோட தூய பக்தர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சாரு. ஆனால் அதுக்கு முன்னே அவர் என்ன நினைச்சார், லெட் மீ ஃபர்ஸ்ட் go and advise Dhṛtarāṣṭra. இவனுக்கு போய் ஒரு நல்ல புத்தி சொல்லலான்னு அக்ரூரர் போனாராம். ஸோ அங்கே போய் அக்ரூரா hinted that although Dhṛtarāṣṭra was ill treating his nephews, the Pandavas, this happened to be his subject. அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Akrura வாச்ச, even if you treat them as not as the owners of the throne but as your subject, you should impartially think of their welfare as their own sons. என்ன சொல்ற, என்னதான் நீ உன் சிம்மாசனத்தை அவங்களுக்கு கொடுக்க வேணான்னு, பாண்டவர்களுக்கு நீ கொடுக்க வேணாலும் நீ நினைத்தாலும், ஆனா நீ அதுங்களை ஒழுங்காக உன் மகன்கள் போலவே தான் பார்க்க வேண்டும். உன் தம்பி மகன்களும் உன் மகன்களா தான் பார்க்க வேண்டும். ஏன் நீ பிரிச்சு பார்க்கறாய்? உன் தம்பி மகன்களை உன் சொந்த மகன்களை நல்லா கவனிச்சு மற்றவங்களை ஏன் நீ பிரிச்சு பார்க்கற? This is wrong. But if you do not follow this principle and act in the opposite way, நீ பாண்டவர்களும் கௌரவர்களும் சமசரியாக பார்க்காம நீ பிரிச்சு பார்த்தா என்ன தெரியுமா நடக்க போகுது? அப்பவே அவர் வார்ன் பண்ணிட்டாரு, உன் மகன்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள், பாண்டவர்கள் சிம்மாசனத்தை மீட்டு எடுப்பார்கள். உன் மகன்கள் உயிரோடு எடுக்கணும் நீ ஆசைப்பட்டா ஒழுங்காக 2 பேருக்கும் சரிசமமாக கவனித்துக்கொள். And Dhṛtarāṣṭra said, and Akrura further advised to Dhṛtarāṣṭra, in this material world no one can remain as an eternal companion to another. இந்த உலகத்துல யாருமே நித்தியமாக ஒன்னா வாழ முடியாது. By chance only we assemble together in family. By chance தான் சில நேரத்துல சில பேர் நம்ம கூட இருப்பாங்க, சில நேரத்துல சில பேர் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நேரம் தான் நம்ம கூட சில பேரை கொண்டு வரோம், அப்புறம் பிரிச்சிடும். நம்ம பயணம் போய்கிட்டா இருக்கும். அழகான ஒரு அனாலஜி நம்ம சாஸ்திரத்துல கூறுறாங்க. வாழ்க்கை ஒரு நதி போல. நதி பாத்தீங்களா, மலை உச்சிலேருந்து கீழே வருது, ஆனா ஒரே இடத்துல அது திருப்பி வரவே வராது. அது பயணம் பண்ணிக்கிட்டா இருக்கும். ஒரு நேரத்துல ஒரு கல்லை வேணா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே அந்த தண்ணி டச் பண்ணிட்டு போனாலும் அதுக்கப்புறம் அந்த கல்லை அது திருப்பி பார்க்காது. அதே போலதான் நம்ம வாழ்க்கை. சில நேரத்துல சில பேர் இருப்பாங்க, சில நேரத்துல சில பேர் இருக்க மாட்டாங்க. By chance only we assemble together in family, in society, in community or in nation. But and because every one of us have to give up the body. என்னதான் இருந்தாலும் கடைசியில நீங்க எல்லாரும் நானும் சேர்ந்து எல்லாரும் மரணம் தருவாயில போக போறோம். ஸோ எல்லாரும் பிரிஞ்சு தான் போக போறோம். One should not therefore be unnecessarily affectionate to be towards a family member. இதுதான் அக்ரூரர் Dhṛtarāṣṭra சொல்றாரு. So Dhṛtarāṣṭra's affection was also unlawful and did not show much intelligence. In plain words, Akrura hinted to Dhṛtarāṣṭra that his staunch
family affection was due to his gross ignorance of the fact. Although we appear together combined as a family, society or nation, but each one of us have an individual destiny. Everyone takes birth according to the past work and everyone have to die according to the karma. இந்த மாதிரி அக்ரூரர்கிட்ட சொல்றாரு, I beg you not to blind in the fact of material existence. சொல்றாரா, தயவு செஞ்சு திருதராஷ்டிரா, உனக்கு கண்கள் தான் குருடா இருக்கு, ஆனா ஞானத்தில் குருடா இருந்திராத. The material life, இந்த உலகத்தில் வாழும் சந்தோஷமும் துக்கமும் ஒரு மழைக்காலம் வெயில் காலம் போல கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்காது. இப்போ ஒரு அழகான ஒரு ஃபேக்ட் ப்ரோபாட் இங்க சொல்றாரு, அது எல்லாரும் நம்ம காது கொடுத்து கேட்போம். In the Chaitanya Charitamrita, it is said that except for the person who are in Krishna consciousness, everyone is always disturbed condition of the mind and full of anxiety. அப்பனா கிருஷ்ண உணர்வுகளை இருக்கிறவங்க தவிர மற்ற எல்லாருமே மன உளைச்சல்லையும் நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஏன்னா even the great yogis who was trying to meditate and merge in Brahman, they also cannot have peace of mind. Pure devotees of Krishna have no demand to make of Krishna. They simply satisfied with service to him. Actual peace and mental tranquility can be attained only in perfect Krishna consciousness. இதுதான் பகவத் கீதால பகவான் 5வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகத்தில் சொல்லுவார், சாந்திம் ரிச்சதின்னு சொல்லுவார். எவன் ஒரு சாந்தியம் ரிச்சதி, எவனுக்கு உண்மையான நிம்மதி அடைய முடியும்? 3 விஷயத்தை புக்தானம் யக்கிய தபஷம் சர்வலோக மகேஸ்வரம் சுயிரிதாம் சர்வபூதானம் யந்தமாம் சாந்திம் ரிச்சதி. 5வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்தை சொல்லுவார். உண்மையான நிம்மதி எவனுக்கு கிடைக்க முடியும்? கண்ணனுடைய பக்தர்களுக்கு தான் கிடைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அக்ரூரர் நிறைய விஷயத்தை திருதராஷ்டிரன் சொல்லுவார், நீ செய்யறது தப்பு, நீ உன் மகன்களுக்கு அவ்வளவு பாசத்தை காமிக்கிற, ஆனால் திருதராஷ்டிரர் நீ பாரு, பாண்டவர்கள் மகனை கொல்லணும்னு நினைக்கிற, இதனால உன் மகன்களுக்கு அழிவு காலம் வரப்போகுது, நீ உன் சொந்த மகன்களுக்கே அழிவு காலத்தை நீ உருவாக்கிக்கிட்டு இருக்க திருதராஷ்டிரா, முட்டாள் திருதராஷ்டிரா, யோசிச்சு பாரு, இது பண்ணாத. அவன்களும் உங்கள் மகன் தான், உன் தம்பி மகன்களாக இருந்தாலும் பாண்டவர்களும் உன் மகன் தான். அதுங்க தான் உண்மையால இந்த சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய ராஜாமார்கள். அதுங்களை ஒழுங்காக நீ சேவை செஞ்சு ஒழுங்காக நீ ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து பார்த்துக்கோ. தயவு செஞ்சு அதை கொல்ல ட்ரை பண்ணாத, இது உன் மகன்கள் அழிவுக்கு காரணமா ஆகுதுன்னு அக்ரூரர் சொன்னாரா. ஆனா திருதராஷ்டிரன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். After hearing the moral instruction from Akrura, Dhṛtarāṣṭra replied, My dear Akrura, you are very charitable in giving me good instruction. நீ ஒரு என்னது, you are very charitable in giving me good instruction. நீ நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுல நல்லா செய்கிற. But unfortunately I cannot accept it. Actually என்னால் இது accept பண்ண முடியல. A person whose destiny to die does not utilize the effect of nectar, although it may be administered to him, I can understand that your instructions are very valuable. Unfortunately, do not say in my flickering mind, just as a glittering lightning in the sky, do not stay fixed as the cloud. I can understand only that no one can stop in the progress towards the supreme will. I understand the supreme personality of Krishna has appeared in the family of Yadus in order to decrease the overload of this earth. Dhṛtarāṣṭra gave hint to Akrura that he has complete faith in Krishna. அப்பனா என்ன பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திருதராஷ்டிரா என்ன சொல்கிறார் அக்ரூரா கிட்ட, எனக்கு ஆக்சுவலி கிருஷ்ணர் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. That at the same time was very much partial to his family members. In very near future, Krishna would vanquish all the families members of his. And in a helpless condition, Dhṛtarāṣṭra would take shelter of Krishna's feet. In order to show a special favor to devotees, Krishna usually take away all the object with material affection. Thus, he forces the devotee to become helpless with no alternative when it comes to accept Krishna. This has actually happened to Dhṛtarāṣṭra at the end of the battle of Kurukshetra. அப்பனா Dhṛtarāṣṭra ஒரு அளவுக்கு சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் பகவானோட லீலை தான். கடைசியில் இந்த மகன்கள்லாம் போன பிறகு எனக்கு வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக நான் இவங்க கிருஷ்ணரோட பாதத்தில் சரணாகதி பண்ணுவேன் அப்படின்னு அவருக்கு தெரியுது ஒரு அளவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. So Dhṛtarāṣṭra could realize the two opposing factors acting before him. He could understand that Krishna was there to remove the unnecessary burden of this world. His sons was as unnecessary burden. அப்பனா Dhṛtarāṣṭra மகன்கள்லாம் unnecessary burden னு சொல்றாங்க. And so he expected that they would be killed. At the same time, he could not get rid himself from unlawful affection of his sons. Understanding these two contradictory factors, he began to offer a respectful obeisance to Supreme Personality of Godhead. அவர் கண்ணனுக்கு பிரார்த்தனை பண்றாரா. The contradictory way of this material existence is very difficult to understand. They can only be taken as an inconceivable execution of the plan of the Supreme, who by which
his inconceivable energy creates this material world and enter into and sets it action of the three modes of nature. When everything is created, he enters into each and every living entity, into the smallest atom. No one can understand the incalculable plans of Krishna. இந்த கண்ணனோட பிளான் யாருமே புரிஞ்சுக்க முடியாது. அதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. நம்ம 1000 பிளானை போடுவோம். இது பண்ண போற, காலையில் எழுந்த பிறகு இது செய்ய போற, இன்னும் 5 வருஷத்துல இது பண்ண போறோம், இன்னும் இதை பண்ண போற, கல்யாணம் பண்ண போற, வீடு வாங்க போற, காடி வாங்க போற, எல்லா பிளான் நீங்க பண்ணுவோம். பட் ரிமெம்பர், man propose, God dispose. Only Krishna, if he sanctioned the plan, if he signed the plan, then only the plan will happen. நம்ம என்னதான் பெரிய பிளான் போட்டாலும், remember, if it doesn't come aligned with Krishna's plan, the plan will be a failure. So don't be disappointed. Always have faith in Krishna. Whatever comes of his own accord. எதெல்லாம் இயற்கையா நம்ம கிட்ட வருதோ அதெல்லாம் நம்மளோட. எதெல்லாம் நீங்க பாருங்க, ஒரு விஷயத்தை, இது வந்து நான் ரொம்ப அறிந்த ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா, if you really want something, if it doesn't comes to you, please remember that never belongs to you. நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அடையணும், இது எனக்கு கண்டிப்பாக வேணும், இது எனக்கு இருந்தே ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அப்போனா அது உங்களோட இல்லை. It doesn't belongs to you at any time. But if at any time something which you didn't even ask for come in its own sweet will, அது இயற்கையாகவே உங்ககிட்ட வருது, அப்போனா it belongs to you. That's all. And don't get attached. This world is very temporary. யார் மனிதர்களாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் வந்து ஒரு டெம்பரரி. கொஞ்ச நாளுக்கு தான் நம்மளுக்கு வந்து சில some people will be our parents, some people will be our friends, some people will be our husband, wife, boyfriend, girlfriend, and like that. Only for some days they will be like that, some period of time. But every one of us have our own destiny. Focus on that. Every one of you out there have your own destiny. Our real destiny, what is that? To reach Krishna. But you can perceive that? Can you see that? That's the question you need to ask. So after hearing this statement, Akrura could clearly understand that Dhṛtarāṣṭra was not going to change his policy of discriminating against the Pandavas in favor of his son. He at once took leave of his friends in Hastinapur, returned to his home in the kingdom of the Yadus. After returning home, he vividly informed Lord Krishna and Balaram of the actual situation in Hastinapur and the intention of Dhṛtarāṣṭra. Akrura was sent to Hastinapur by Krishna to study. By the grace of the Lord, he was successful and informed Krishna about the actual situation. Thus end the Bhaktivedanta purport of the 48th chapter of Krishna, ill-motivated Dhṛtarāṣṭra. இந்த அத்தியாயம் தான் இன்றைய நம்ம கிருஷ்ணா புக்கில் பார்த்தோம். எப்படி வந்து திருதராஷ்டிரனுக்கு அவ்வளோ ஒரு சுயநல புத்தி இருந்துச்சு. அவன் மகன்களை மட்டும் பார்த்தான், ரக்ஷம் பண்ணணும்னு நினைத்தான். ஆனால் பாண்டவர்களும் பாண்டுவின் புத்திரர்களை சரியாக கவனிக்கவில்லை. இப்போ வந்து கேள்விகள், கொஸ்டின், ரிக்வெஸ்ட் நீங்களாம் கேட்கலாம். ஐ எம் ஹாப்பி டு ஆன்சர் நவ். Any questions? Any requests? I'll take questions for the next 5 minutes. Very beautiful chapter also today, and we learned about how not to be self-centered. Actually, the real charity is we see the whole world as our family. That's the real charity. அப்பனா இந்த உலகத்தில் எல்லாருமே நம்ம ஃபேமிலியாக நினைக்க வேண்டும். Don't have this sectarian mind. You know, oh, okay, only Indians are my family, only Tamil speaking people are my family, only these people are my well-wishers. No, see the whole world. Different people who are practicing different religion also, they are actually living God. Embrace them. Everyone are coming from Krishna. That's a very high consciousness, but actually we have to embrace this consciousness of accepting everyone as a family, the whole world. We are known as அச்சுத கோத்திர. யூஸ்வலி பகவானோட பக்தர்கள்லாம் கோவிலுக்கு போனால் அச்சுத கோத்திரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தமா, நம்மளாம் ஃபேமிலி ஆஃப் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். பகவானோட குடும்பத்தார். எப்படி வந்து பகவான் எது குலத்தை குடும்பத்தாரை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல் நம்ம எல்லாரும் பகவானோட குடும்பத்தார். நம்மளாம் ஒரு வகையில் எதுன்னு சொல்லிக்கலாம். நம்மளாம் வந்து எது, we may not be claiming Yadu in the sign of the birth, but we can claim Yadu Vamsa because we are actually the family of Krishna. And can you explain a bit the chapter 2 in Bhagavad Gita? Chapter 2ல ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் எடுத்துக்கிட்டா வந்து basically we are not this body but we are the spirit soul. That's the most famous thing we can learn. நம்ம உடல் இலை ஆத்மா.
Okay, ultimately we want to reach to Krishna and all relation are temporary. So yeah, that's true, Raj. Ultimately we just want to reach Krishna. Dharma is to practice brahmacharya. The dharma, you see, okay, that is dharma. Okay, if you feel that's dharma, but what is the real dharma? Bhagavatam mentioned savai pumsa paro dharmo. Paro means supreme. The word param is here mentioned as paro. Paro dharmo. What is the supreme dharma? Yato bhaktir adoksaje. Adoksajanakku bhakti pandradhan unmiyana dharmam. You can be a brahmachari, you can be a married with wife as grahastha, you can be a vanaprashta, a retiree, or you also can be a sannyasi, a renunciate. But in all these are just ashrams. Ashram means chaturu ashram, 4 ashrangal irukku. And there are also chaturu varnas, which is brahmana, kshatriya, vaishya, shudra. That's why Mahaprabhu very beautifully he mentioned this verse. Naham vipro, na brahmanale, na cha narapate, na kshatriyamale, na pi vaishyo, na vaishyinamale, na shudramale. Naham varni, na cha grahapate, no vanishturyate va. Na brahmacharyamale, kshatriyamale, brahmacharyamale, grahasthavamale, vanaprasthavamale, sannyas. Nan yari? கோபீர் பத்துர் பதக்கமலையோர் தாச தாச நுதாசக. நான் கோபியர்களுடைய தெய்வம் யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவருடைய சேவகனோட சேவகன். தட் இஸ் ரியல் ஐடென்டிட்டி ஆஃப் த சோல். நம்ம எல்லாம் பகவானோடைய சேவர்கள், நம்ம எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சேவர்களோட சேவகன். தாச தாச நு தாசக. That is how it's mentioned. அப்பனா டைரக்டா நான் கிருஷ்ணாவோட சர்வெண்ட் கிளைம் பண்ணிக்க வேணாம். We are servant of Krishna. That is our true identity. Savai pumso paro dharma. What Bhagavatam mentioned, the paro dharma, the real dharma, the supreme dharma is to do bhakti to Krishna. Is to hear about Krishna, chant about Krishna, see Krishna, experience Krishna, walk to Krishna's temple and be completely absorbed in Krishna. Krishna, 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 Hare Krishna, 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 Hare. So that is the real dharma. So any more questions I would like to take? I hope I've answered. Understand. Thank you very much. Yeah, thank you so much, Rashiji. Of course, brahmacharya is a dharma. It's a dharma within the within the ashram. It's nice you want to follow brahmachari. Yes, please follow brahmachari. Very nice. But you should keep in the mind, even brahmacharya dharma, it's not the full of full. It's just a temporary thing, because you may get married or you even may move on to become a sannyasi, which is it's also brahmacharya. But it's sannyasi, they see the whole world as their whole world as a family. So in that way you may get married and become grahastha. During grahastha we may be brahmacharya for some time, we may not be. So like that, the real dharma which comes throughout is actually the dharma of serving Krishna. This is the verse in Bhagavatam which mentions savai pumsa paro dharmo yato bhakti adoksache. Okay, Shan Hare Krishna and be happy. Yes. Okay, Prabhu again request any song that you connected with Krishna, your favorite song. विभवरीशेष आलोक प्रवेश निद्रचरी उतो जीवो बोलो हरि हरि मुकुंद मुरारी राम कृष्ण हयग्रीवा नरसिंह वामन श्री मधुसूदन ब्रजेंद्र नंदन श्याम पूतन गातन कैतव सातन जय दशरथी रामा. இந்த பாட்டு விருந்தாவனத்தில் மங்களாரத்தியில் அந்த பாட்டு படிப்பாங்க. விருந்தாவனில் மங்களாரத்தி புரோபாட் சமாதி மனுக்கு பண்ணும்போது சம்சாரதாவா குருவாஷ்டகம் படிப்பாங்க. வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். இந்த பாட்டு தான் சம்சாரதாவா அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் படிப்பாங்க. Actually I'm singing Sanskrit. It's songs which are composed in Sanskrit, not Hindi. ஸோ அந்த பாட்டு படித்த பிறகு அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ண பலராமர் முன்னுக்கும் ராதா ஷாம் சுந்தர் கௌர்நிதாய் முன்னுக்கு போகும்போது அந்த இடத்துல விபாவரி சேஷான்னு படிப்பாங்க காலையில்.
So remembering that song in Vrindavan, we sing this. So thank you very much everyone for joining. Bro, Krishna means what? Cause I'm Tamil, so I don't know what Krishna மிக கவர்ச்சியானவர், எல்லாம் பூரணம் கவர்ச்சி கொண்டவர் கிருஷ்ணர். Means all attractive. That is Krishna. The songs are in Sanskrit, not in Hindi. It's in Sanskrit. Sanskrit is the language we use to worship Krishna. So I believe that's all questions for today. So thank you everyone for joining. Thank you so much. மீண்டும் நாளைக்கு 9:55 எல்லாரையும் சந்திப்போம். எல்லாரும் நல்லா ஒருங்குங்கள். Always remember Krishna and never forget him. எல்லாம் புகழும் அபாய சரணாரவிந்த பக்தி வேதாந்தா சுவாமி ஸ்ரீல பிரபுபாட்க்கு சேரட்டும். பிரபுபாட் கையில் வந்து செண்பகப்பூ வச்சிருக்காரு. Oh, Nishaka have joined. So today is Nishaka's birthday. Nishaka is my she works with me. She's my colleague. She's like my own sister now in office. So இன்னைக்கு நிஷாக்கா ஒரு பர்த்டேனால எல்லாரும் நிஷாக்காக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுங்க. So may Krishna bless Nishaka so that she will get devotion unto the lotus feet of Krishna. So Hare Krishna everyone. So thank you so much for joining. மீண்டும் நாளை எல்லாரையும் மீண்டும் 9:55 சந்திப்போம். Thank you so much. Yes, that's so nice, Roshanji. So thank you so much Nishaka for joining. Happy birthday Nishaka. So let us all chant Hare Krishna Mahamantra once, and we dedicate the mantra of our Nishaka, who is the birthday girl for today. Let us all chant Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. So thank you so much Nishaka. May you'll be blessed always by Krishna, and may Krishna always protect you. So thank you very much everyone joining. நாளைக்கு 9:55 மீண்டும் எல்லாரும் சந்திப்போம். அதுவரை விடை பெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ண பிரேம பிரதாயக தாஸ்.